இயேசு கிறிஸ்துவினால் தேவன் நமக்கு தருகிற கிருபை ரொம்ப விசேஷமானது. ஆக்கினைக்கு அல்லது தண்டனைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. நம்முடைய உள்ளத்தில் இதுதான் ஆண்டவர் இந்த காலைவேளையில் வைக்க விரும்புகிறார். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாய், இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் இந்த காலையில் ஜெபிக்கிறேன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன். கை வச்சு சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து அந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த வசனத்தில் அவர் ஆரம்பிக்கிற ஆனபடியினால், therefore 7ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களை பவுல் நிறைய காரியங்களை அவர் சொல்றார். நிறைய குறிப்புகளை அவர் அதில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றார். எப்படி நம்முடைய மாமிசம் மேற்கொள்ள விரும்புகிறது. நான் ஒன்றை செய்ய விரும்பவில்லை, ஆனால் என்னுடைய மாம்சம் அதை செய்ய முற்படுகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தரம் ஆண்டவருடைய கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. நம்ம என்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டோமோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோமோ, நம்முடைய தண்டனைகள் குறைக்கப்படவில்லை. அல்லது நம்முடைய தண்டனைகளுக்கு ஏதாவது சிம்பிளா ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு இல்லை. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எல்லாம் கை வச்சு சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்கு உள்ள வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, மாம்சத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அது ஆவிக்கேற்றபடி வாழும் வாழ்க்கை. அதுக்கு தான் நம்ம ஜெபத்தை முக்கியப்படுத்துறோம், வசனத்தை முக்கியப்படுத்துறோம், பரிசுத்த ஆவியை முக்கியப்படுத்துறோம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மூன்றுமே கிறிஸ்துவுக்குள், அல்லது இந்த வசனத்துக்கு தொடர்ந்து வருகிற அடுத்த சில வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆவிக்கேற்றபடி, ஆவிக்கேற்றபடி என்னை வழி நடத்துகிற ஒரு ஆற்றலை இயேசு மட்டும்தான் எனக்கு தரார். கைகளை தலையிலையா சொல்லுங்களேன். வேற எந்த ஒரு அணுகுமுறையும் அல்லது வேற எந்த ஒரு காரியமோ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அது போதாததாய் இருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்றாரு, ஆகையால், ஆனபடியினால், இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்கள், இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு என் மாம்சமோ என்னுடைய கிரியைகள் கூட அதில் தடையா வர முடியாது. பாருங்க, என்னுடைய ஒரே கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள். எல்லாம் கை வச்சு சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவன். நான் யாரு? அதுல கவனமா இருந்தா போதும். இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒரே ஒரு கவனம் தான் எனக்கு இருக்கணும். அந்த கவனம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன். கிறிஸ்துவுக்கு வெளியே அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியாது. பாருங்க, ஏன்னா இயேசு தான் எனக்கு தலை. சொல்லுங்க, இயேசு தான் என் தலை.
அல்லேலூயா, அல்லேலூயா. என் கை செய்கிற காரியங்கள், என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் செய்கிற காரியங்களை அந்தந்த சரீரத்தின் அவயவத்துக்கு ஏற்ற செயலின் தண்டனையை நான் பெற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா என்னுடைய அத்தனை தண்டனையும் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, என் கால் தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால நான் மூழ்கி போக மாட்டேன். கவனிக்கிறீங்களா? எப்ப நான் மூழ்கி போவேன்? தலை தண்ணிக்குள்ள போனோம். கரெக்டா? என் கால் இடுப்பளவுக்கு என் கால் தண்ணிக்குள்ள இருக்குது. ஐயோ நான் முழுகிறேன் இல்லை. என் தலை தண்ணிக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணுமே என்ன பண்ற போறது இல்லை, அழிக்க போகிறது இல்லை. அப்படிதான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். சில மாம்சத்தின் அவயவங்கள் நமக்கு விரோதமாய் போர் செய்கிறது. சில மாம்சத்தின் அவயவங்கள் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்வதற்கு பிசாசு பயன்படுத்துகிற ஒரு கருவியாக சில நேரத்தில் மாறுகிறது. என் சிந்தனை, என்னுடைய உள்ளம், என்னுடைய கைகள், என் கால்கள். அதனால் ஆண்டவர் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன், எல்லாம் சொல்லுங்க, கை வச்சுருங்க, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு இல்லவே இல்லை. கை வச்சு சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்லா கையை வைத்து இன்னொரு முறை சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால இல்லை, அவர் என் வாழ்க்கைக்கு தலையா இருக்கிறதுனால இல்லை. அதான் பவுல் அதை கவனிக்கிறார். பவுலுடைய வாழ்க்கை அதுல ரொம்ப உறுதியா இருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தில் இருந்தவர். 10 கற்பனை கை கொள்வதற்கு அயராது உழைத்தவர். அந்த 10 கற்பனையை கை கொள்வதற்கு உரிய ஒரு செயலில் தான் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார். உன்னுடைய தேவனை தவிர வேற தெய்வன் இல்லை என்ற அந்த கட்டளைக்கு வைராக்கியம் கொண்டுதான், அது நம்முடைய தேவன் யெகோவா தேவனை தவிர வேற கடவுள் கிடையாது. யார் இந்த இயேசு? இயேசு ஆராதிக்கலாம் விடாதீங்க, எல்லாரையும் கொன்று குவிக்கணும்னு எருசலேமை துவங்கி அதை சுற்றி உள்ள எல்லா நகரங்களிலும் பயங்கர வைராக்கியம் கொண்டு எல்லாரையும் கொலை செய்ய அவன் எத்தனைத்தவன் இந்த பவுல். அந்த பவுல் தான் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் தெரியல, ஆனா என்னைக்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனா இருந்தேனோ அன்னைக்கே நான் என் கையினால் செய்த கிரியை, என்னுடைய சரீர அவயவத்தினால் நான் செய்த தவறான காரியங்கள், இவைகளுக்குரிய ஆக்கினையிலிருந்து இயேசு என்னை விடுவித்து விட்டார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் ஆக்கினை இல்லை என்று ஆரம்பித்து இந்த அதிகாரம் எப்படி முடியுதுன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த 2 வசனத்துக்கு நடுவில் ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. அந்த யுத்தத்தில் என்ன நடந்தாலும், என் மாம்சமா இருந்தாலும் சரி, என் சிந்தையா இருந்தாலும் சரி, அது எந்த சத்துருவின் காரியமானாலும் சரி, நான் தோற்று போவதில்லை. கைகளை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த காலைவேளையில் நமக்கு வைக்கிறார். இந்த காலைவேளையில் இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள தான் நாம் பிரயாசப்படுகிறோம். நீ ஏன் நம்ம காலையில் ஜெபிக்கிறோம், ஏன் சபையாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம்னா, இந்த அனுபவத்தை உடையவர்களாய் மாறுவதற்குரிய அப்பியாசம்தான் இந்த ஜெபங்கள். அப்படிப்பட்ட இந்த ஜெபத்தில் இந்த மாம்சத்தின்
கிரியைகளை ஒழிக்கும்படியான ஒரு ஆற்றலை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கைகளை வை சொல்லுங்களேன். மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தர் ஒழிக்கிறார். கையை வை சொல்லுங்க. எனக்கு நான் சிலதெல்லாம் செய்யறது எனக்கே பிடிக்கல, ஆனால் செய்யறேன், என்ன பண்றது? பவுல் அப்படிதான் சொல்றார். நான் ஒன்றும் எதுவுமே விரும்பி நான் செய்யல, ஆனால் செய்ய வேணாம்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்யாம இருக்க முடியல. இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பவன் யார்? ரோமர் 7:14-24 சொன்ன நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க ஆகும்? யார் என்னை விடுவிக்க முடியும்? விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்றார். யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? என்னை விடுதலை ஆக்கிற ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அநேக நேரம் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்களில் நாம் செய்த காரியத்தினுடைய பலனை அல்லது கிரியைகளுக்குரிய அந்த சாபங்களை, நான் இதை செய்தேன், ஆகவே அது ஒரு சாபமாய் எனக்கு வந்திருக்கிறது, ஆகவே அது எனக்கு சாபமாய் நேரிடுகிறது என்று நான் யோசித்து நான் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு சில நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் நடந்தாலும் நான் இன்னைக்கு அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நான் ஒரு காரியத்தை உறுதி செய்யணும், நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாய் இருக்கிறேன். கையை சொல்லுங்க. இயேசுவே, நான் உமக்குள்ள இருக்கிறேன்ப்பா, அதனால எனக்கு ஆக்கினை இல்லை. கையை வச்சு தைரியமா சொல்லுங்க, எனக்கு ஆக்கினை இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு காலை வேளையில சொல்றீங்க? கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஆக்கினை இல்லை. அல்லேலூயா. ரோமர் 5:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 5:12 வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணம் உலகத்தில் பிரவேசித்தது. ஒரே மனுஷனால. எந்த மனுஷன்? எந்த மனுஷங்க? நம்ம தாத்தா. யாரு? நம்ம எல்லாருக்கும் அவர் தான் தாத்தா. நம்மலாம் அவர் பேர பிள்ளைங்க. ஆதாம் என்ற ஒரு மனுஷனால பாவமும் பாவத்தின் மூலமாக என்ன வந்துச்சு? உலகத்துல மரணமும் பிரவேசித்து இருக்க. முடிங்க, வாசி முடிங்க. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் கிரியை. புதிய ஏற்பாட்டில் தான் இதை அதிகமா நம்ம வாசிக்க முடியும். அதை ரொம்ப முக்கியமா ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்க முடியும். மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்தின் கிரியைகள், மாமிசம்னா இதுதான். ஹலோ, நம்மள எவ்வளோ ட்ரை பண்றோம் இந்த மாம்சத்தை கொஞ்சம் ஒடுக்குறதுக்கு. அதுக்கு தான் நம்ம கறியெல்லாம் சாப்பிட்றது இல்லை. சாப்பிட முடியாததுனால இல்லை, இதை கொஞ்சம். ஹலோ, நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அதான் நான் கறியெல்லாம் சாப்பிட்டு தான் பாஸ்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். சரி இருங்க, எப்படியோ அட்லீஸ்ட் ஜெபம் பண்றீங்களா? கொஞ்சம் இந்த சரீரத்தை என்ன பண்ண வேண்டியது இருக்கு? பவுல் சொல்றார், இந்த சரீரத்தை, மரணத்துக்கு ஏதுவான இந்த சரீரத்தை விடுதலையாக்குறவன் யார்? ஏன்னா இது இந்த அது மாம்சத்தின் இச்சைகளோடு இணைந்த ஒரு காரியம். கலாத்தியர்கள் நிருபத்தில் பவுல் சொல்லும்போது மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்றார். ஒரு பட்டியல் போடுறார், மாம்சத்தின் கிரியைகள் என்று போடுறார். வாசிச்சிருக்கீங்களா? வாசிங்க பாப்போம். இன்னொரு முறை காலையில நம்ம அதெல்லாம் இன்னைக்கு அறிக்கை செஞ்சு சொல்லணும். ஆண்டவரே, இந்த கிரியைகள் இன்றோடு என் வாழ்க்கையில அகன்று போய் ஆக்கினை, அந்த கிரியைகள் என் வாழ்க்கையில் ஒருவேளை இருந்துருந்துச்சுன்னா அதுக்குரிய ஆக்கினையை நான் இனி பெறுவதில்லை. அல்லேலூயா. வாசிங்க
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் செய்யாதபடி செய்ய வேண்டும் நினைக்கிறத அதான் ஜெபம் பண்ணோன்னு விரும்புறோம். ஆனா ஜெபம் பண்ண சொல்லுங்க முடியல. சொல்ல மாட்டீங்களே? இல்ல பாஸ்டர், நாங்க ரொம்ப வல்லமையா ஜெபிக்கிறோம், பரிசுத்தமா வாழணும்னு தான் ஆசை, ஆனா என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, பரிசுத்த செய்ய முடியல. 18ஆம் வசனத்துல ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் கீழ்ப்பட்டவர்கள். அதனால 19ஆம் வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாய் இருக்கின்றன. சொல்லுங்க, அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமை, போயிட்டே இருக்குது லிஸ்ட், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலையாட்டுகள் முதலானவைகளே. இதுதான் ஃபர்ஸ்ட் லிஸ்டா. அப்புறம் லிஸ்ட் இருக்குதுன்னு நிறைய அர்த்தம். இதுதான் முதலாவது லிஸ்ட். மாம்சத்தின் கிரிய பாருங்க, இதுதான் நம்மோடு கூட போராடுகிற ஒரு பெரிய போராட்டம். இந்த மாம்சத்தை ஜெயிக்க மாம்சத்தோடு நான் போராடவே முடியாது. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் சொல்றது கேட்டுட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த கேட்கிற இந்த சத்தியம் உங்களை விடுவிக்கும், உங்களை ஆக்கினையிலிருந்து விடுவிக்கும். எத்தனை பேருக்கு உங்க கவனம் இதில் இருக்குது எனக்கு தெரியல. இந்த சத்தியத்தை என்னைக்கு நீங்க அறியறீங்களோ அன்னைக்கே நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துருவீங்க. ஏன்னா மாம்சத்தின் கிரியைகளை இருந்து என்னை விடுவிப்பவன் யார்? பவுல் சொல்றார், யார்? நம்ம மாம்சத்தின் கிரியைகளை செய்து மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா மாம்சத்தின் கிரியையில் இருக்கிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன். என்னைக்கு நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்படுறேனோ அன்னைக்கு ஆசீர்வாதமும் இருக்குது, டேஷும் இருக்குது. அந்த டேஷ் என்னது? ஆனா என்னைக்கு இயேசுவுக்கு உட்பட்டவனா இருக்கிறேனோ அன்னைக்கு எனக்கு சாபத்துக்கு இடமே இல்லை. கையை சொல்லுங்க, இனி சாபம் எனக்கு இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எனக்கு ஆக்கினை இல்லை, என்னை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. அந்த மிகப்பெரிய சிந்தனை எனக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம். இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம தியானிக்க கூடாது, இதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இது இருக்கதான் செய்யுது. அப்ப எதை நான் முக்கியப்படுத்தணும்? இது இல்லாதவன் யார் இருக்கிற அந்த பட்டியல்? இதுதான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட். இன்னும் நிறைய லிஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட முடியும் பைபிள்ல, அது புதிய ஏற்பாட்டிலே காட்ட முடியும். மாம்சத்தின் லிஸ்ட் பெருசா போகுது, லென்த்தா போகுது அந்த லிஸ்ட். இந்த ஒவ்வொரு லிஸ்டையும் நான் உட்காந்து எதுன்னு பார்த்தா அது எல்லாம் எனக்கு வந்துடும். ஏன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஐம்பத்தாறாம் வசனம், 15:56 எல்லாம் வாசிங்க. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் எதுல இருக்குது?
ஹலோ, என் மாம்சத்தின் பலன் எதுல இருக்குது? நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. எப்பெல்லாம் நான் நியாயப்பிரமாணத்தின்படி சில காரியங்களை செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ, அதில் தான் நான் விழுவேன். கவனிக்கிறீங்களா? எப்பெல்லாம் ஒரு காரியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை நான் செஞ்சிடக்கூடாது, நான் கோவப்பட்டுறக்கூடாது நினைக்கிறோம், நான் கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாது, அன்னைக்கு தான் நிறைய பேசுவேன். பிசினஸ் அன்னைக்கு தான் நிறைய வார்த்தைகளை, புது புது வார்த்தைலாம் உனக்கு கற்றுக் கொடுப்பான். இது வரைக்கும் நீ அந்த வார்த்தை கூட பேசியிருக்கவே மாட்ட. என்னைக்கோ கேட்ட, யாரோ ரோட்டில் போகிறவங்க பேசுறது நீ கேட்டிருப்ப. சச்சா இப்படிலாம் பேசுகிறாங்களே நீ சொன்ன, இப்போ அந்த வார்த்தை யார் பேசுகிறா? ஹலோ, ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. நீங்கள் என்னெல்லாம் அப்படி நினைக்காதீங்க பாஸ்டர், நான் தேவ தூதனை போல இருப்பேன். சரி, நீங்கள் நான் இருந்துட்டு போங்க, நான் என்னை பற்றி வேணா நான் சொல்லிட்டு போகிறேன். அப்போ என்னுடைய கவனம் இந்த மாம்சத்தின் மேலேயோ, மாம்சத்தை வலுவூட்டுகிற காரியத்தின் மேலேயோ என் கவனத்தை அதிகமாக நாட்டாமல், என் கவனம் எதில் அதிகமாக இருக்கணும்னா கிறிஸ்துவின் சிந்தை அல்லது ஆவியின் சிந்தையில் வர வேண்டும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் பவுல் சொல்றார் 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், மாம்சத்தின் சிந்தை மரணம், மாம்சத்தின் சிந்தை அழிவு, மாம்சத்தின் சிந்தை ஆக்கினை, மாம்சத்தின் சிந்தை சாபம். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள். மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுக்கும் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியா கூடாமலும் இருக்கிறது. முடியாது. கோபப்படக்கூடாதுன்னு சொல்றார். மாம்சத்தின் கிரியைகள் யாவன? ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வாஸ்தம். அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயே நான்லாம் காலி, நீங்களாம் காலி ஆகல. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அந்த அல்லேலூயா வரல, அதனால நீ எல்லாம் காலின்னு தெரியுது. நான் காலி, நீங்களும் காலி. அப்போ எதை நான் அதிகமா கவனம் செலுத்தணும்? என் ஆண்டவர் இயேசுவுக்குள்ள, அவர் எனக்கு தருகிற ஆவியின் வல்லமைக்குள்ள, பரிசுத்த ஆவிக்குள்ள என்னுடைய கவனத்தை நான் வைத்தா, ஆவியின் சிந்தையோ, கையை வச்சு சொல்லுங்க, ஆவியின் சிந்தையோ ஜீவன், ஜீவன், ஆசீர்வாதம், செழிப்பு, அல்லேலூயா, நன்மை, நீதி, அல்லேலூயா, எல்லா நன்மைகளை கொண்டு வருகிற இந்த ஆவியின் சிந்தையை இந்த காலைவேளை எனக்கு தாங்க ஆண்டவரே. கைகளை வைத்து கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின் சிந்தை மறைகிறது, இந்த ஜெபத்தில் மறையுது. நான் விசுவாசிக்கிறேன், உங்க சிந்தைக்குள்ள ஓங்கி நின்ற சில கோபங்கள், சில வைராக்கியங்கள், இதை நான் செஞ்சே தீர்வம் பார், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நான் இதை யோசிக்கவே இல்லையே பாஸ்டர், நான் அதை விட மாட்டேன். நான் பழி வாங்காம, நீ ஜெபம் பண்ணிப்பார், கொஞ்சம் கொஞ்சமா பழி வாங்குறதை விட்டுட்டு வெளியே வந்துடுவேன். என்ன பண்றேன் பாருனா அப்படின்னு சொன்ன ஆளு இப்போ நான் என்னத்த பண்றது, யாருன்னா என்ன பண்ணிட்டு போறான். ஆண்டவரே, இயேசுவே, என் சிந்தை எங்க போயிடுச்சு? கெத்சமனையில இயேசுநாதருக்கு அந்த சிந்தை தான் வந்துச்சு. மாம்சத்தின் சிந்தை வந்திருந்தா, ஹலோ, இயேசுநாதருக்கு இருந்த பவருக்கும் அவருக்கு இருந்த அதிகாரத்துக்கும் ஒரு தூதனை இறக்கி இருந்தார்னா அத்தனை பேரும் பள்ளி மாதிரி அந்த கல்லுலையும் செவுத்திலையும் போய் ஓட்டியிருப்பானுங்க. ஓட்டியிருப்பாங்களா இல்லையா? ஹலோ, செய்கிறவன் எதை நான் செஞ்சுட்டு போறான். ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, உங்களுடைய சித்தமே என் வாழ்க்கையில
ஆவியின் சிந்தை. எத்தனை பேர் இந்த காலை வேளையில நான் இனி மாம்சத்தின் சிந்தையை குறித்த நினைவுகள், அதை குறித்த உணர்வுகள் எனக்குள்ள கம்மி ஆகட்டும்? கைகளை வைத்து எத்தனை பேர் கேட்கிறீங்க? எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க.